பிள்ளை கையை பிடிச்சிட்டு ஒரே பிரச்சனையா இருக்கு, அதான் 1000 ரூபாய் தரம்ல. ஐயோ ஏமா ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது குடிச்சிட்டு ரோட்ல பொழுது கிடக்காரு, அதான் 1000 ரூபாய் தரம்ல. இது திராவிட அரசு இல்ல, திராவிட மாடல் அரசு இல்லன்னு சொல்றாரு. ஐயா என் பையன் அழகா போயிட்டு பைக்ல போயிட்டு இருந்த பையன் ஒயின் ஷாப்பா பார்த்தோன்னே காவகணத்துல எங்க அப்பாவு தாத்தா இங்க திறந்து வச்சிருக்காரு. எங்க லெப்ட்ல திரும்ப லெப்ட்ல ஒரு ஒயின் ஷாப், ரைட்ல திரும்ப ரைட்ல ஒரு ஒயின் ஷாப். ஏன்னா ஒண்ணுல போய் நீ யூ டர்ன் பண்ணிட்டு வரைக்கும் டைம் ஆகும். ஆனா லெப்ட்ல டப்புனு குடி, ரைட்ல அங்க குடி, குடிச்சிட்டு போ. 50 முக்கிய ஆக்சிடென்ட் ஆயிருவான். நாங்க அவனை தூக்கிட்டு எங்க போனோம், திரவியத்துக்கோ இல்லன்னா சுசுறுசாக்க கூட்டிட்டு போகணும். 1000 ரூபாய் தரம்ல. எப்படி இருக்கு இந்த அரசியல்? அம்மா என் பிள்ளை வெளியூருக்கு போயிட்டு திரும்ப நிம்மதியா வர முடியல, வரக்கூட செயினை பிடிச்சி அத்து இழுத்து கொண்டு போயிடானே, அதான் 1000 ரூபாய் தரம்ல. இது கடவுளை, என்னடா இது ஒரு கொடுமையான ஆட்சி. ஐயா வடநாட்டில இருந்து ஒரு பீகார் தொழிலாளிங்க வந்து வேலை செய்ய அவனுடைய மனைவியை தன்னுடைய கணவன் முன்னால கற்பழிச்சு 2 வயசு குழந்தைய அடிச்சே கொன்னுட்டானே, அதான் 1000 ரூபாய் தரம்ல. இப்படியாப்பட்ட இந்த ஆட்சியில ஐயா நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி கற்பழிக்கப்படுகிறாளே, அதான் 1000 ரூபாய் தரம்ல. கோயம்புத்தூர்ல காதலிய தனியா இருக்கும்போது அந்த காதலன் முன்னாலே அந்த காதலி அந்த பெண்ணை நம்மளுடைய ஒரு சகோதரியை கற்பழிச்சுட்டானே, அதான் 1000 ரூபாய் தரம்ல. ஐயா ஒட்டுமொத்தமா இந்த தமிழ்நாடே சுடுகாடாயிட்டே, அதான் ஒட்டுமொத்தமா 5000 ரூபாய் போட்டாச்சுலாம் முடிஞ்சு. 5000 ரூபாய் போட்டா நம்ம வாழ்க்கையை சீரழிச்சிடலாம், நம்ம பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போடாது, நம்ம தங்கச்சி ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அவன் நல்லா இருக்க கூடாது. இல்ல நம்ம மாணவர்கள் என்ன செய்யணும், போதை வஸ்து பண்ணணும். போகும்போது 8ஆம் கிளாஸ் பையன் போகும்போது கஞ்சா பாக்கெட்ல வச்சு போவான். எல்லாத்துக்கும் விட இந்த திமுக அரசு 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய் எங்களுடைய மக்கள் இந்த 1000 ரூபாய் அடிமை அரசாக இங்க ஆக்கிக் கொண்டிருக்கின்றது. ஏன் நாம் மாற்ற வேண்டும். வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் இதற்கெல்லாம் நாம் விடை கொடுக்க வேண்டும். என அன்பார்ந்த தாய்மார்களே தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிடுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த 1000 ரூபாய் உங்க பணம், உங்க வீட்டுக்காரர் சம்பாதிக்க பணம், உங்க பையன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க பணம், அவன் வீட்டுல இருந்து கொண்டு வரல, இவன் நம்மளெல்லாம் கொள்ளடிக்கான். நீங்க தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்றால் இந்த ராதாபுரம் தொகுதியில் என்டிஏ கூட்டணி சார்பாக யாரு நின்றாலும் அவர்களை வெற்றி பெற செய்து எங்களுடைய மோடி அவர்களை கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பாரதிய ஜனதா கட்சி, நமது நரேந்திர மோடி, வந்தே வந்தே வந்தே. ஜெய் ஹிந்த். பெண்கள் என்ற இந்த ஒரு அபூர்வ சக்தியான நீங்கள் தான், இந்த தாய்மார்கள் தான், இந்த அக்காமார்கள் தான். இந்த திமுக ஆட்சியில ஒரு 2 விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் போலாம் நினைக்கிறேன். இந்த திமுக ஆட்சியில ஒரு சாதாரண தாயின் ஒரு கேள்வி, அவர் திமுக ஆண்டு கொண்டிருக்க ஸ்டாலினை பார்த்து, அதுக்கு அவருடைய பதில், ஐயா காலையிலே எந்திரிச்ச உடனே என் மோவன் ஒயின் ஷாப் 12 மணி தான் திறக்கிறதுன்னு பார்த்தா அவன் 8 மணிக்கே குடிச்சிருக்கானே, அதான் 1000 ரூபாய் தரம்ல. இது யாரு? ஸ்டாலின் சொல்லியாரு. ஐயா காலையில எந்திரிச்சு நாங்க வெளியே போனா